ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் வெண்டைக்காய் காரக்குழம்பு பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கடாயில் வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் அது தேவையான அளவுக்கு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி இதை மூணுத்தையும் அரைச்சிக்கோங்க மிக்சியில் பேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெந்தயம் மட்டும் போடுங்க. அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. இது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகணும், அந்த மாதிரி வதக்கணும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நார்மல் புளிக்குழம்பு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி திக்னஸான ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த குழம்பு. நீங்கள் எப்போமா புளிக்குழம்பே வச்சு காரக்குழம்பு வச்சு போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம ஆயிலில் வதக்கி வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காயும் இது கூட சேர்த்துக்கிறோம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா அரைச்சிருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு நம்ம மிக்சியில், அதையும் இது கூட சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். அப்புறம் புளியும் ஊற்றிக்கணும். இப்போது நான் புளி தண்ணியை ஊற்ற போகிறேன். இப்போ புளி தண்ணியை ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடுங்க. அவ்வளோதான். ஃபைனலாக பார்த்திங்கன்னா எவ்வளோ கிரேவியான ஒரு வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாதத்துக்கு இந்த மாதிரி இந்த கிரேவியை ஊற்றி அதுக்கு சைட் டிஷ்ஷும் வச்சு நம்ம சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டேன் இந்த குழம்பு. எப்படி இருக்கும்னு ஒரு டவுட்டில் தான் நாங்கள் செஞ்சு பார்த்தோம். பட் அவுட்புட் செமையாக இருந்தது. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் தான். நல்லா இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் இந்த கிரேவியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி அவுட்புட் இருக்குன்றத, டேஸ்ட் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.